வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தாக்ஷாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் விதிமீறல்கள் கண்காணிப்பு தீவிரம். ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் MBBS PDS படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு. மாணவர்கள் இன்று முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாததால் மீண்டும் தொற்று அதிகரிக்கும் சூழல். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி அருகே தரமற்ற ரேசன் அரிசி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரியின் காரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். அதிக மழை பொழிவால் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிரம்பிய ஏராளமான ஏரிகள். லட்சக்கணக்கான ஆந்திர மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்கும் பணி தொடக்கம். நாகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை. இறுதிக்கட்ட அறுவடை பணிகள் பாதிப்பால் விவசாயிகள் கவலை. இன்று வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் லஞ்சம் ஊழல் இருக்காது என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் டர்பைன் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பெகாசஸ் உளவு மென்பொருளை இந்தியா வாங்கியது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒலியை விட 5 மடங்கு வேகமாக செல்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை ஒரே மாதத்தில் 7வது முறையாக வடகொரியா நடத்தியுள்ளது. கடுமையான பனிப்புயலால் கிழக்கு அமெரிக்காவில் உள்ள பல மாகாணங்களில் அவசர நிலை செய்யப்பட்டுள்ளது. பெய்ஜிங் நகரில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் சீனா கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஒடிசா ஓபன் பேட்மிண்டன் தொடர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 14 வயதான உன்னாட்டி ஹூடா சாம்பியன் வென்றுள்ளார். புரோ கபடியில் இன்று தமிழ் தலைவாஸ், பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முழு ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை அடுத்து மீன் மார்க்கெட், கோவில் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமையன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரம் முழு ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே உள்ள மீன் மார்க்கெட்டில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். மீன் வாங்க வந்த பொதுமக்களில் பலரும், வியாபாரிகளில் சிலரும் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர்.
சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குறைந்த அளவிலான மக்கள் மீன் வாங்க குவிந்தனர். மீன்களின் வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது. சி சங்கராமின் கிலோ 450 ரூபாய்க்கும், நெத்திலி கிலோ ரூபாய் 320க்கும், வஞ்சரம் மீன் கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. முழு ஊரடங்கு தளர்வால் ஞாயிறு விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்திருந்தனர். சுற்றுலா பயணிகள் பரிசில் சவாரி செய்தாலும் அருவிகளில் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 75வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் அரசியல் கட்சியினர், சமூக நல அமைப்பினர் என பல தரப்பினரும் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி காந்தி மியூசியத்தில் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மலர் தூவியும் பாடல் பாடியும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகள் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 74வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே உள்ள காந்தி சிலைக்கு அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல பேரவை சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து காந்திய உறுதிமொழியை ஏற்றுக் கொள்ளப்பட்டது. மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரியில் அவரது அஸ்தி வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்விற்கு விண்ணப்பித்தல் காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மூலம் முதல் முறையாக நடைபெற்று வரும் மருத்துவ கலந்தாய்விற்கு tnmedicalselection.org என்ற இணையத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்கள் அசல் சான்றிதழ்களை சரிபார்க்க நேரில் செல்ல வேண்டும் எனவும், அதற்காக தங்களுக்கு அருகில் உள்ள 3 மையங்களை மாணவர்கள் தேர்வு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு கட்டணமாக 500 ரூபாய் ஸ்டேட் பேங்க் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் இணையத்தில் செலுத்த வேண்டும். மேலும் இந்த பதிவு செய்யும் நடைமுறை இன்று முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இரவு 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும், கலந்தாய்விற்கான முன்பதிவு மட்டுமே இன்று செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் கல்லூரிகளை தேர்வு செய்ய முடியாது என்றும், அகில இந்திய தேர்வு முடிவுகள் வெளியான பின்பே செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஒத்துழைப்பு காரணமாகவே 3ஆம் அலையின் உச்சத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கொரோனா குறித்து தேவையற்ற பீதியை கிளப்ப வேண்டாம் என தெரிவித்தார். தமிழக வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக வடகடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் சோலார் மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென இந்தியா கூறி வரும் இந்த தருணத்தில் அதற்கான பணிகளை இந்தியா முன்னெடுத்து வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி உற்பத்தி மையத்தை இந்தியா நிறுவியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி மையம் ராஜஸ்தானின் ஜோத்பூர் மாவட்டத்தில் உள்ள பாத்லா கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் இருந்து 320 கிலோமீட்டர் மேற்கில் இந்த மையம் உள்ளது. பதினான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட்டுள்ள இந்த சோலார் மையத்தில் மொத்தம் 10 மில்லியன் சோலார் பேனல்கள் உள்ளன. இந்தியாவின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் பாத்லா சோலார் மின்சக்தி மையம் இயங்கி வருகிறது. இந்த மையம் 2245 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. இங்கு மிக குறைந்த விலையில் சோலார் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பகுதியின் சராசரி வெப்பம் 46 டிகிரி செல்சியஸ் முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறது. காற்றோட்டமான வெப்பம் மிகுந்த பாலைவன பகுதியில் பாத்லா மையம் அமைந்திருப்பது சூரிய மின் உற்பத்திக்கு உகந்ததாக உள்ளது. இந்த பகுதியில் மணல் புயல்கள் வீசும் என்பதால் சோலார் பேனல்களை சுத்தம் செய்யும் பணியில் ரோபோட்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. உலக வெப்பமயமாதலை தடுக்க பாத்லா சோலார் பூங்கா போன்ற அமைப்புகள் பேருதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. தன்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கிய திருப்பூர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த இளநீர் விற்கும் தாயம்மாளுக்கு பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையன்று வானொலி வாயிலாக மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணை பாராட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் தாயம்மாள் என்ற இளநீர் விற்கும் பெண்மணி தன் குழந்தை படிக்கும் அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். நன்கொடை அளித்த தாயம்மாளுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினித் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியபோது தாயம்மாளை வெகுவாக பாராட்டினார். பல ஆண்டுகளாக இவருடைய குடும்பம் இளநீர் விற்று வாழ்க்கையை நடத்தி வந்த தாயம்மாள் பொருளாதார நிலை சரியில்லாத நிலையிலும் அரசு பள்ளிக்கு நிதி உதவி அளித்து மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கிறார் என தனது பாராட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சென்னையில் உள்ள கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மெரினா, பெசன்ட் நகர் உட்பட சென்னையில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்கள் அனுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நோய் தொற்று பரவல் சற்று குறைந்துள்ளதால் அரசு பல்வேறு தளர்வுகள் அளித்து ஊரடங்கு உத்தரவை ரத்து செய்துள்ள நிலையில் கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரைகளில் கூட்டமாக கூடக்கூடாது, முகக்கவசம் அணிந்து விதிகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதி மீறல்களை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை தொடர்ந்து தனிநபர் ஒருவர் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது,
10,000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் எடுத்து சென்றால் பறிமுதல் போன்ற கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. சென்னையை பொறுத்தவரை பறக்கும் படையினரால் கடந்த 3 நாட்களில் 13,74,710 ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் லேப்டாப், கைபேசி போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானல் நகராட்சி மற்றும் கீழ்மலை பண்ணைக்காடு பேரூராட்சி என 2 பகுதிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் பறக்கும் படையினர் மலைச்சாலை பகுதிகளில் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது பொள்ளாச்சியிலிருந்து உதகை பகுதிக்கு வாகனத்தில் வந்த செல்லராஜ் என்பவரிடமிருந்து 69,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வழியாக வந்த வாகனங்களை நிறுத்தி சோதனையிட்டனர். சரக்கு வாகனங்களில் பொருட்கள், அதற்குரிய ஆவணங்கள் ஆகியவற்றை சரிபார்த்து ஆய்வு செய்தனர். முழுமையான சோதனைக்கு பிறகே வாகனங்கள் நகர்பகுதிக்குள் அனுப்பப்பட்டது. சேலம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் அறுவடை இறுதிப் பணி பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்திற்குட்பட்ட வெளிப்பாளையம், நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேளூர், கீழையூர், வேளாங்கண்ணி, திருக்குவளை, கீழையூர், திருப்பூண்டி, வேட்டைக்காரனிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வரும் இறுதி அறுவடை பணிகள் மழையால் மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நெற்பயிர்களை காப்பாற்றி தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் பெய்யும் மழையால் மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடப்பாண்டு அதிக மழை பெய்ததால் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிய நிலையில் மீன்பிடி ஏலம் எடுத்த குத்தகைதாரர்கள் ஏரிகளில் ஆந்திர மீன் குஞ்சுகள் விட்டு வளர்க்கும் பணியை தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. இந்த பகுதிகளில் நடப்பாண்டு போதுமான அளவிற்கு மழை பெய்ததால் டேனிஸ்பேட்டை ஏரி, கோட்டேரி, பண்ணப்பட்டி ஏரி, வடமனேரி, முத்துநாயக்கன்பட்டி ஏரி, செம்மன்கூடல் ஏரி உட்பட பல்வேறு ஏரிகள் நிரம்பியுள்ளன. தற்போது ஏரியில் பல மாதங்களாக தண்ணீர் இருப்பதால் ஒவ்வொரு ஏரியிலும் தனித்தனியாக மீன்பிடித்து விற்பனை செய்ததற்காக ஏல முறையில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. கிராமங்களின் வருவாயை ஈட்டுவதற்காக கிராம ஊராட்சிகள் மீன்பிடி ஏலம் விட்டதில் 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரையில் மீன்பிடி ஏலம் விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை பெற்று ரோகு, கட்லா, ஜிலேபி, பாறை ஆகிய மீன் குஞ்சுகளை வாங்கி ஏரிகளில் விட்டு வளர்க்க தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக ஆந்திர பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகள் வாங்கி வந்து வளர்ப்புக்காக ஏரிகளில் விட்டுள்ளனர். இங்கு ஏரிகளில் வளரும் மீன்கள் பண்ணை மீன்களை விட ருசி அதிகமாக இருப்பதால் கிராம மக்கள் நேரடியாக ஏரிக்கு சென்று வாங்கி செல்கின்றனர். அதேபோல மீன் விற்பனையாளர்களும் ஏரிகளில் மீன்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் ஏரி மீன் அறுவடை ஏலம் எடுத்த குத்தகைதாரர்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் அருகே சித்தார்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரிஷால் என்பவர் புரூனே நாட்டில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த அவர் உலகை அச்சுறுத்திய கொரோனா பரவல் காரணமாக திரும்ப வெளிநாடு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க விரும்பாத அவர் தங்களது குடும்ப தொழிலான கோழி வளர்ப்பில் கவனத்தை திருப்பினார். இதையடுத்து கேரளாவிலிருந்து 25 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு வகையான கோழிகளை விலைக்கு வாங்கி வந்து வளர்த்து வந்துள்ளார். அந்த வகையில் அவர் வாங்கிய வெளிநாட்டு கோழி ரகங்களில் போலந்து நாட்டின் போலிஸ் கேப் கோழி, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பிரம்மா கோழி, மலேசிய நாட்டைச் சேர்ந்த ஷராமா, எகிப்து நாட்டைச் சேர்ந்த பயோபி என பல்வேறு வகையான கோழிகள் அடக்கம். தற்போது அந்த கோழிகளை போட்டி போட்டு வாங்கி செல்வதற்காக ஏராளமானோர் வருவதாகவும் இதன் மூலம் மாதம் 50,000 ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். ஒரு 25 வகையான கோழிகள் இருக்கு. நம்ம எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. அந்த போலாந்து சேர்ந்த வந்து போலீஸ் கேப் வச்சுருக்கோம். முட்டைக்குன்னு பார்த்தோம்னா எகிப்தியன் பயோமி, எகிப்து நாட்டை சேர்ந்த வந்து பயோமி வச்சுருக்கோம். அதுலேயே 2 வகை இருக்குது, கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது. 2 வகையான பயோமி நம்ம வச்சுருக்கோம்.
அது போக பார்த்தீங்கன்னா கொச்சின் பண்டம், அமெரிக்கன் பண்டம், இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 50,000 வரையும் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ஹாபியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச நம்பர்கள் கேட்கல நம்ம இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொறிச்சு நம்ம கொடுக்குறோம். கொரோனா காலத்திலும் முனைப்புடன் செயலாற்றி வருமானம் பார்த்த அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். கோவை பீளமேடு அருகே உள்ள உடையாம்பாளையம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தெருவிளக்குகள் செயல்படவில்லை எனவும் இதுபோன்று பல முறை பழுது ஏற்படுவதாகவும் அந்த பகுதி இளம்படை வீரர் நித்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளம்படை வீரர் நித்யஸ்ரீ வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம், புதியகம் இளம்படையிலிருந்து தீவே நித்யஸ்ரீ. நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு அருகே ஹிந்துஸ்தான் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையாம்பாளையத்தில் தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட சாலை தான். எங்களோட பகுதியில் 2-3 நாட்களாக தெருவிளக்கு எரியறதில்லை. இப்போ மட்டும் இல்லை, இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு குறைபாடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீதியில் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு சுகாதார மையமும் இருக்குது. அதிகாலை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு முக்கிய பகுதியாகவும் இது இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் அரசாங்கம் தன்னுடைய பார்வைக்கு எடுத்து சரி செய்ய தடுமாறி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஊர் பொதுமக்கள் சார்பாக தீவே நித்யஸ்ரீ. கேரளாவில் தாயின் சிகிச்சைக்காக ஓவியத்தின் மூலம் கல்லூரி மாணவி நிதி திரட்டுவது பலரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்தவர் ஜெயா மற்றும் சஜீவன் தம்பதியினர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜெயாவின் சிகிச்சைக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகி வருகிறது. சஜீவன் மனைவியின் சிகிச்சைக்காக நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமெல்லாம் கடன் பெற்றதோடு இரவு பகலாக லாரி ஓட்டியும் பணம் சம்பாதித்து வந்தார். சிறு வயதிலிருந்து ஓவியத்தில் ஆர்வம் கொண்டவர் ஜெயாவின் மகள் கௌரி. பெற்றோரின் நிலையை உணர்ந்து தன்னால் முயன்றதை செய்ய வேண்டும் என்றெண்ணி சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், വിളയാട്ട് வீரர்கள் உள்ளிட்டோர்களின் ஓவியங்களை மணலில் வரைந்து അസത്തി வருகிறார். ഈ കൊറോണയൊക്കെ ആയതുകൊണ്ടായാലും അച്ഛന് പിക്കപ്പ് പഠിക്കാനോ ഇല്ലെങ്കിൽ അങ്ങനെയൊന്നും പറ്റത്തില്ലാത്തൊരു സാഹചര്യമാണ്. അപ്പം അമ്മയുടെ അസുഖം ഇച്ചിരി വൈകിയാണ് അറിഞ്ഞത്. ഇപ്പോൾ ക്യാൻസർ ട്രീറ്റ്മെൻറ്റിലാണ്. അതുകൊണ്ട് ഇതിൽ നിന്ന് കിട്ടുന്ന ഒരു പൈസ ആണെങ്കിൽ പോലും അത് ഇപ്പോഴത്തെ ഒരു സാഹചര്യത്തിൽ ഞങ്ങളെ സഹായിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഇത് ഇങ്ങനെ ചെയ്ത് തുടങ്ങിയത്. പെൻസിൽ ഡ്രോയിങ്, കളർ പെൻസിൽ ഡ്രോയിങ്, സാൻഡ് വർക്കുകൾ, ബ്ലാക്ക് സാൻഡ് വർക്കുകൾ, പിന്നെ എംബ്രോയ്ഡറികൾ, അങ്ങനെയുള്ള വർക്കുകളൊക്കെ ചെയ്യും. സാൻഡ് വർക്കിനൊക്കെ അത്യാവശ്യം നന്നായിട്ട് സമയം എടുക്കും. പെൻസിൽ ഡ്രോയിങ്ങിനും അതെ. നമ്മൾ എത്രത്തോളം സമയം ഇൻവെസ്റ്റ് ചെയ്യുന്നു അതിനോടൊത്താണ് അതിൻ്റെ ആ ഒരു. குடும்ப சூழ்நிலை அறிந்து தன்னால் முடிந்த உதவியை செய்து வரும் மகளின் செயலுக்கு பலரும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 14 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட ஆடவர்களுக்கு கபடி, வாலிபால் போட்டிகளும், குண்டு எறிதல், ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், கோகோ உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன. இப்போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் வீரர்கள் வரும் 6ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான போட்டிகளில் விளையாட தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளில் கட்சி சார்பாக இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் நேற்று முதல் நபராக 14வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட தமிழ்வாணன் என்பவர் மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
இதையடுத்து 14வது வார்டுக்குட்பட்ட விவேகானந்தா நகர், அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நண்பர்கள் புடைசூழ நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் திரிந்த பெண் ஒருவர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் அவருடைய குடும்பத்துடன் சேர்க்கப்பட்டார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட மனநல சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த நகரில் சாலைகளில் திரிந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அம்மையத்தின் மூலம் சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அழைத்து வரப்பட்ட ஒரு பெண் சிகிச்சை மூலம் முழுமையாக குணமடைந்துள்ளார். தொடர்ந்து தமது பெயர் சந்தன வடிவு என தெரிவித்த அவர் தமது பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமது குடும்ப விவரங்களையும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு முன்னிலையில் சந்தன வடிவு அவரது குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்கப்பட்டார். இதனால் அவரது குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரியில் 4 வாரங்களுக்கு பின் கூடிய மரபு சந்தையில் பொதுமக்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து நடத்தி வந்த மரபு சந்தை கொரோனா முழு முடக்கம் காரணமாக 4 வாரங்களாக நடைபெறவில்லை. இந்நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் இன்று வழக்கம்போல் மரபு சந்தை கூடியது. ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்க சந்தைக்கு வந்திருந்தனர். இதேபோல தருமபுரி நகர் பகுதியில் உள்ள இறைச்சி மீன் கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கேரளாவில் இன்று 2வது ஞாயிறு முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் தமிழகத்திலிருந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் எல்லைப் பகுதியான களியக்காவிலையில் நிறுத்தப்பட்டன. கேரளாவில் இன்று 2வது ஞாயிறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு என்பதால் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி, பால் உட்பட கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. மருத்துவம், விமான நிலையம் உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. கேரளாவில் பொது போக்குவரத்து செயல்படாததால் தமிழகத்திலிருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் அனைத்து வாகனங்களும் தமிழக எல்லையான களியக்காவிலையுடன் நிறுத்தப்பட்டு மருத்துவமனை, பால், காய்கறிகள் கொண்டு செல்லும் வாகனங்கள், விமான நிலையங்கள் செல்லும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே கேரளாவிற்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் எண்ணிக்கையும் குறைந்த அளவே காணப்படுகிறது. கேரள ஊரடங்கு காரணமாக இன்று தமிழகம் ஊரடங்கு விலக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் களியக்காவிளை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் புதிய தொழில்நுட்பத்தில் பல இடங்களில் கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக உள் மண்டல வனப்பகுதி 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. கேரள மற்றும் கர்நாடக வனப்பகுதி எல்லையில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை வனத்துறையினர் ரோந்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கண்காணிப்பை மேலும் எளிமையாக்கும் வகையில் சூரிய சக்தி மூலம் செயல்படும் அதிநவீன தானியங்கி கேமராக்களை பல இடங்களில் தற்போது பொருத்தியுள்ளனர். வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்டுள்ள இந்த அதிநவீன கேமராக்கள் ஊட்டியில் உள்ள வாக்கி டாக்கி டவர் சிக்னல் மூலம் கேமரா இணைக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்படும் காட்சிகளை முதுமலையில் உள்ள கண்காணிப்பு மையத்தில் பார்க்க முடியும். இதன் மூலம் காட்டுத்தீ பரவல், வன விலங்குகளின் நடமாட்டம், குற்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றை கண்காணிக்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீர் நேற்று முன்தினம் நிறுத்தப்பட்டுள்ளதால் 20 நாட்களுக்கு பிறகு நீர்மட்டம் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜனவரி 28ஆம் தேதி வரை பாசனத்திற்காக தொடர்ந்து வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்ததால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வந்தது. இந்த நிலையில் பாசனத்திற்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் இன்று காலை நிலவரப்படி 108.39 அடியாக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அந்த பகுதி விவசாயிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2.50 லட்சம் ஏக்கர் பரப்பளவில்
சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு தற்போது அறுவடை பணிகளை முடிக்கும் தருவாயில் விவசாயிகள் உள்ளனர். இதுவரை 69 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் சிக்கல்கள் உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள், குறிப்பாக எஸ் குளவாய்ப்பட்டி கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் தாமதமின்றி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே அம்மன் கோவில்பட்டி பகுதியில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் மாலை வழக்கமாக கழிவு பட்டாசுகளை தீயிலிட்டு எரிக்கும் பணியின் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. இதில் ஆறுமுகம், தேவேந்திரன், குபேந்திரன் ஆகிய 3 பேரில் ஆறுமுகம், தேவேந்திரன் ஆகிய 2 உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பட்டாசு விபத்து குறித்து ஆமத்தூர் காவல்துறையினர் ஆலை உரிமையாளர் செல்வகுமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனிடையே விபத்து ஏற்படும் வகையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த 1 மாதத்தில் மட்டும் நடைபெறும் 4வது வெடி விபத்து என்பதும் இதில் 12 பேர் உயிரிழந்து உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் சூழ்ந்து ரம்மியமான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களாக விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. பின்பனி காலமான தற்போது அவ்வப்போது கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. வழக்கமாக இது போன்ற சீசன்களில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிக அளவில் இருக்கும். ஆனால் கொரோனா பரவல் அச்சம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்தின்றி ஏற்காடு வெறிச்சோடி காணப்படுகிறது. கடும் பனிமூட்டம் படர்ந்து ஏற்காடு பகுதி முழுவதும் ரம்மியமாக காணப்படுகிறது. பனிமூட்டம் காரணமாக ஏற்காடு வாழ் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி வனப்பகுதியில் மரங்கள் அழிந்து வருவதால் புழு பூச்சிகளை உண்பதற்காக நீர்நிலைகளை நாடி வவ்வால்கள் கூட்டம் வரத் தொடங்கியுள்ளது. வனப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளால் விலை உயர்ந்த மூலிகை பழமரங்கள் அழிந்து வருகின்றன. இதனால் அங்கு சுற்றித் திரிந்த வவ்வால்களுக்கு உணவு கிடைக்காமல் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உணவு கிடைக்காமல் தவித்த வவ்வால்கள் உணவிற்காக போடி பங்காருசாமி கண்மாய்க்கு வர துவங்கியுள்ளது. மேலும் கண்மாய்களில் வாழும் புழு பூச்சிகளையும் அருகே உள்ள தோட்டங்களில் உள்ள மா, கொய்யா பழங்களை உண்பதற்காக ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் கூட்டம் இங்குள்ள இலவம் மரங்களில் முகாமிட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றிய பெல்லட்டி கிராமத்தில் அதிக அளவில் வசித்து வந்த இருளர் இன மக்கள் பெருமளவு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் அங்கு தொடர்ந்து வசித்து வந்த இருளரான ராஜா என்பவரது குடிசைக்கு சமூக விரோதிகள் இரவு தீ வைத்துள்ளனர். சம்பவத்தன்று ராஜா குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து 50,000 ரொக்கம், இருசக்கர வாகனம், விவசாய கருவிகள், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்றவை தீயில் கருகி சேதமாயின. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் ஓடமான் நகர் பகுதியில் ஓட்டுநராக பணியாற்றுபவர் அருள். அவர் அப்பகுதியில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவரது செல்போனை பறித்து சென்றனர். இதையடுத்து மதுரவாயில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதில் மாங்காட்டைச் சேர்ந்த யஸ்வந்த்ராஜ், அருண்குமார், மனோஜ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்ததுடன் இவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நஞ்சை புளியம்பட்டியில் வசிப்பவர் சரவணன். கூலி தொழிலாளியான அவர் தமது வீட்டின் வாசலில் இரவு கால்நடைகளை கட்டி வைத்திருந்தார். அடுத்த நாள் காலையில் பார்த்தபோது 4 ஆடுகள் மற்றும் சேவல் கடிப்பட்ட நிலையில் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் ஆராய்ந்ததில் செந்நாய் கடித்து இருக்கலாம் எனவும் தெரிவித்தனர்.
இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே கருஞ்சிவப்பு நிறத்தில் தரமற்ற ரேசன் அரிசி வழங்குவதாக கூறி ரேசன் அரிசி ஏற்றி வந்த லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஆசாரிப்பட்டி பகுதியில் உள்ள MD 81 எண் கொண்ட ரேஷன் கடைக்கு லாரியில் வந்த அரிசி மூட்டைகளில் அரிசி கருஞ்சிவப்பு நிறத்தில் கற்களாக இருந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தரமான அரிசி வழங்கும் வரை லாரியை விடமாட்டோம் என லாரியின் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் ஆகியோரிடம் கடுமையான வாக்குவாதம் செய்த கிராம மக்கள் மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரியின் காரை மறித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து லாரியில் வேறு அரிசி மூட்டைகள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லைவாயல் பகுதியில் வசித்து வந்தவர் அனில். வட மாநிலத்தைச் சேர்ந்த அவர் இருசக்கர வாகனத்தில் அம்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் வந்த அரசு பேருந்து ஒன்று அவர் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனங்கள் மூலம் ரேசன் அரிசி மூட்டைகளை கடத்தி வந்து புதர்களில் பதுக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது காவல்துறை ரோந்து வருவதை கண்ட கடத்தல் கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். உடனடியாக காவல்துறையினர் புதர் பகுதிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் சோதனை நடத்தியதில் சுமார் 1.5 டன் கடத்தல் ரேசன் அரிசி இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக வருவாய்த்துறைக்கு தகவல் கொடுத்து ரேசன் அரிசியை நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தனர். தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 75வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பட்டின் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட இடத்தில் காந்திக்கு சிலை அமைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பிறகு அப்பகுதி முழுவதும் பூங்காவாக மாற்றப்பட்டு காந்தி பூங்கா என பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் இப்பூங்கா பராமரிப்பு இல்லாமல் இருப்பது வேதனையை ஏற்படுத்துவதாக அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற தியாகிகள் மற்றும் காந்தியவாதிகள் தெரிவித்தனர். எனவே பூங்காவை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே நியாய விலைக் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்வதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருநாக்கமுத்தன்பட்டி கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் அங்கு விநியோகம் செய்யப்பட்ட அரிசி சமைக்க முடியாத அளவிற்கு தரமற்றதாக இருப்பதோடு எடை குறைவாகவும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். எனவே 50க்கும் மேற்பட்ட மக்கள் நியாய விலைக் கடை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தரமான அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அந்தியூர் அருகே மைக்கேல் பாளையத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மைக்கேல் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டமான ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக மைக்கேல் பாளையம் ஊராட்சியில் வீடுகளுக்கு முறையாக குடிநீர் வழங்குவது இல்லை என ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மைக்கேல் பாளையம் நால் ரோடு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆவுடை பொய்கை தெப்ப தேரோட்டம் நடைபெறவிருப்பதால் தெப்பத்தை சுத்தம் செய்யும் பணியில் பக்தர்கள் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள சங்கர நாராயணன் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் ஆவுடை பொய்கை தெப்பத்தில் தெப்ப தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தெப்ப தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது தெப்பத்தில் தண்ணீர் நிரம்பி இருந்தாலும் அதில் செடிகள் நிரம்பி நீரை மூடியிருப்பதால் அவற்றை அகற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
இதைத் தொடர்ந்து இன்று அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினருடன் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இணைந்து ஆவுடை பொய்கை தெப்பத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் மக்காச்சோள தட்டுபாரம் ஏற்றி சென்ற டிராக்டர் மின்கம்பி உரசி தீப்பிடித்தது. தாளவாடி அருகே உள்ள அருள்வாடி பகுதியிலிருந்து மக்காச்சோள தட்டுகள் பாரம் ஏற்றப்பட்டிருந்த டிராக்டர் சாலையின் ஓரத்தில் தாழ்வாக இருந்த மின்கம்பியின் மீது உரசி தீப்பற்றியது. இதை கண்ட டிராக்டர் ஓட்டுநர் டிராக்டரின் ட்ரெய்லர் பகுதியை கழற்றி டிராக்டரை மட்டும் நகர்த்தியதால் பின்புறம் இருந்த மக்காச்சோள தட்டைகள் மட்டும் தீயில் கொழுந்து விட்டு எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. மதுரை அவனியாபுரம் பெரியார் நகர் பகுதியில் உள்ள சோஃபா மற்றும் பஞ்சு மெத்தை உற்பத்தி செய்யும் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் சேதமாகின. மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணம் மின்கசிவா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று அவனியாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி உதிரி பாகங்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதிரி பாகங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் கண்டெய்னரில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். உரிய நேரத்தில் கண்டெய்னரை பெட்ரோல் பங்கில் இருந்து அப்புறப்படுத்தியதால் பெட்ரோல் பங்கில் ஏற்படவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ராமநாதபுரம் அரசு பள்ளியில் தண்ணீர் தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் சுயஸ் குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கும் பணிக்காக ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் திருவையாறு அடுத்த மனுநீதிப்பேட்டை கிராமத்தில் முதியவர் கணபதி என்பவரது வீட்டில் திடீரென தீ பற்றியது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் பார்த்து உடனே தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருந்தபோதிலும் மளமளவென தீ பரவியதால் அருகில் இருந்த சதீஷ் என்பவரின் வீடும் எரிந்ததில் அங்கிருந்த துணிகள், சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, மின்விசிறி போன்றவை எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து திருவையாறு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. பொன்னமராவதி அருகே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 5 பவன் தங்க நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேங்கம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் PK புதுப்பட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். உரிமையாளர்கள் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு 5 சவரன் நகை திருடு போயிருந்தது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்றுப்படுகையிலிருந்து மணல் திருடி சென்ற டிராக்டரை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து மேல் சீசமங்கலம் கிராம பகுதியில் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது மணல் ஏற்றிக் கொண்டு சென்ற டிராக்டரை கனிம வளத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் மணலோடு டிராக்டரை பறிமுதல் செய்த காவலர்கள் ஆரணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. ஈரோடு வில்லரசம்பட்டி பகுதியில் கொத்து பரோட்டா கேட்டு நடந்த சண்டையில் உணவக உரிமையாளரின் மண்டை உடைந்த விவகாரத்தில் ஆயுதப்படை போலீசார் உள்பட 3 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் மீது கஞ்சா மற்றும் மது விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் தென்கரை காவல்துறையினர் அவரை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக கடந்த ஒரு வாரத்தில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் காவல் அதிகாரிகள் தலைமையிலான காவல் குழுவினர் பல பகுதிகளில் சோதனை நடத்தினர். இதில் கடந்த 7 நாட்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்தது மற்றும் விற்பனை செய்தது தொடர்பாக 16 வழக்குகள் பதியப்பட்டு 17 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 33.6 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் 6700 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.